ஹாய் வியூவர்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் கிளவுட்ஸ். நம்ம லாஸ்ட் வீடியோவில் எப்படி லோ கிளவுட்ஸ் ஃபார்ம் ஆகுது, கிளவுட்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்றதை நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் மிடில் கிளவுட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அண்ட் ஹை கிளவுட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றதை பார்க்க போகிறோம். மிடில் கிளவுட்ஸ் எப்போ ஃபார்ம் ஆகுதோ அது ஃபார்ம் ஆகுற டைம் வந்து நமக்கு அங்கே ஹெவி ஸ்டார்ம்ஸ் அண்ட் ரெயின் இருக்குன்றது அர்த்தம். மிடில் கிளவுட்ஸ் 20,000 ஃபீட் வரைக்கும் இருக்கிற கிளவுட்ஸ் ஃபார்ம் ஆகுற ஸ்டேட்டஸ். இப்போ இந்த கிளவுட்ஸை நம்ம வந்து ஆல்டோ கிளவுட்ஸ்னு சொல்லுவோம். இந்த மிடில் கிளவுட்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா நம்ம வெர்கான்ற ஒரு ஃபார்மேஷன் வந்து பார்க்க முடியும். அதாவது சன்ரைஸ் அப்பயோ சன்செட் அப்பவையோ நமக்கு இந்த ரேஸ் மாதிரியான ஃபார்மேஷன் வந்து நம்மளால ஸ்கைல பார்க்க முடியும். இது எப்போனா நமக்கு ரெயின் வர்றதுக்கான ப்ரீவியஸ் ஸ்டேஜஸ். அந்த டைம்ல ரெயினோ இல்லை ஸ்னோவோ வர்றதுக்கு முன்னாடியான ஒரு ஸ்டேட்டஸ்ல நமக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் வந்து ஸ்கைல பார்க்க முடியும். இதுல ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் கிளவுட் என்னன்னா ஆல்டோ கியூமுலஸ் கிளவுட். இந்த ஆல்டோ கியூமுலஸ் கிளவுட் பார்த்தோம்னா நமக்கு ஒயிட்டா லைட் கிரேயிஷா அந்த மாதிரி பேட்டர்ன்ல வந்து இருக்கும். இது ஒரு ஃபிளாட் பிளேட் மாதிரி ரவுண்ட் ஷேப்ல இல்லைன்னா ரோல் ஷேப்ல கூட ஃபார்ம் ஆகும். இது எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு நல்லா ஸ்ப்ரெட் அவுட் ஆகி ஃபுல்லாக நமக்கு கவர் ஆகிருக்கும் ஸ்கை ஃபுல்லாக. இது ஒரு தின் கிளவுடாக தான் வந்து இருக்கும். இந்த கிளவுட் இருக்கும் போது நமக்கு வந்து லைட் பெனட்ரேஷன் ஆஃப் சன்லைட் வந்து பார்க்க முடியும். அந்த பெனட்ரேட் ஆகி வரும்போது நம்ம ஒரு கொரோனா மாதிரியான ஃபார்மேஷன், அதாவது இந்த மாதிரி சர்க்கிளான ஃபார்மேஷன் வந்து நம்ம பார்க்க முடியும். இது வந்து எப்படி இருக்கும்னா ரெட் கலர், ரெட், ஆரஞ்சு, எல்லோ அந்த கலரில் வந்து ஒரு சன்னை இல்லைன்னா மூணை சுற்றி ஒரு ரவுண்ட் ஃபார்மேஷனில் வந்து நம்மளால பார்க்க முடியும். இந்த டைப்ஸ் ஆஃப் கிளவுட்ஸ் இருக்கிறப்போ நம்ம இந்த கொரோனா லேயரை வந்து பார்க்க முடியும். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் கிளவுட் ஆல்டோ ஸ்ட்ரேட்டஸ் கிளவுட். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் கிளவுட் வந்து ஆல்டோ ஸ்ட்ரேட்டஸ் கிளவுட். இந்த கிளவுட்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் ஷீட்டட் லேயர் ஆஃப் கிரே இல்லைன்னா ப்ளூ கிளவுட்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த கிளவுட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாவோ இல்லை அங்கங்கே பார்ஷியலாவோ நம்ம இந்த கிரே ப்ளூயிஷ் ஃபார்மேஷன் வந்து பார்க்க முடியும். பட் வெரி ரேர் தான் நம்ம வந்து சன்லைட்டை வந்து பார்க்கறது. இந்த இந்த ஆல்டோ ஸ்ட்ரேட்டஸ் கிளவுட்ஸில் வந்து நம்ம பார்த்தோன்னா ஒரு ஹாலோஸ் மாதிரியான சன் ஷேடோஸ் இல்லைன்னா அந்த மாதிரி ஹலுசினேட்டட் மாதிரி ஹலோஸ் வந்து நம்மளால பார்க்க முடியும். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் கிளவுட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சிரோக்யூமுலஸ் கிளவுட்ஸ். நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே மிடில் கிளவுட்ஸ் தான். இந்த மிடில் கிளவுட்ஸ் வந்து ஹைலி பாசிபிள் ஃபார் ரெயின் இல்லைன்னா ஸ்டார்ம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளவுட் வந்து சிரோக்யூமுலஸ் கிளவுட்ஸ். இந்த சிரோக்யூமுலஸ் கிளவுட் அப்படின்றது ஹை ஆல்டிடியூட் கிளவுட்ஸ். ஹை ஆல்டிடியூட் கிளவுட்ஸ் இந்த லேயர் பார்த்தோன்னா கம்ப்ளீட்டாக ஒயிட்டாக தான் இருக்கும். கிளவுட்ஸ் ஷீட்டாவோ இல்லை பேட்சாக அங்கங்கேயோ வந்து ஒயிட் பேச்சஸ் மாதிரி ஃபார்மேஷன்ஸ் வந்து பார்க்கலாம். வெரி டைனி பார்ட்டிகல்ஸில் தான் வந்து இருக்கும். அதாவது நமக்கு சின்ன சின்ன கிரெயின் மாதிரியான ஷேப்ஸில் வந்து கிளவுட்ஸ் இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஹை ஆல்டிடியூட்ல ஃபார்ம் ஆகிற இந்த கிளவுட்ஸ் எல்லாமே ரெயின் ஃபார்மேஷனுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி தான். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் கிளவுட்ஸ் பார்த்தோன்னா கியூமுலோ நிம்பஸ் கிளவுட். இந்த கியூமுலோ நிம்பஸ் கிளவுட் அப்படின்னு பார்த்தோன்னா இது வெர்டிக்கல் எக்ஸ்டென்ட் கிளவுட். இது வந்து தண்டர் ஸ்ட்ராம் கிளவுடுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஹியூஜ் டால் மவுண்டெயின் மாதிரியான ஃபார்மேஷனில் வந்து இருக்கிற மாதிரி தெரியும் அந்த கிளவுட்ஸ் வந்து பார்த்தோன்னா. இந்த கியூமுலோ நிம்பஸ் கிளவுட்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ இதோட டாப் வந்து ஃப்ளாட்டாக ஒரு ஆன்வில் இல்லைன்னா ஒரு பிக் பஃப் அந்த மாதிரியான ஒரு ஃபார்மேஷனில் இருக்கும் இந்த கிளவுட்ஸ். இது மேக்ஸிமம் பார்த்தோன்னா அங்கே ஒரு டொர்னாடோவோ இல்லை ஹெவி ஸ்டார்ம்ஸோ ஏதோ ஒரு பாசிபிலிட்டிஸ் அங்கே இருக்குன்றது இது ஒரு இண்டிகேஷன் தான். இந்த கிளவுட்ஸ் வந்து ரொம்ப ரஃப்பாக ஜாக் மாதிரியான ஒரு ஃபார்மேஷன், பேஸ் வந்து ரொம்ப டார்க்காக அந்த மாதிரியான ஒரு ஃபார்மேஷனில் தான் இந்த கியூமுலஸ் கிளவுட்ஸ் வந்து இருக்கும். இந்த இடத்துல ஒரு கியூமுலஸ் நிம்பஸ் கிளவுட்ஸ் இருக்கு அப்படின்னாலே இது வந்து ஒரு ஹெயில் இல்லைன்னா டொர்னாடோக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு அர்த்தம். இந்த டைப் ஆஃப் கிளவுட்ஸ் வந்து நம்ம மிடில் கிளவுட்ஸ்ல வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் சிரோஸ்ட்ரேட்டஸ் கிளவுட். இந்த கிளவுட்ஸ் வந்து வெரி கிளியர், தின், ஒயிட்டிஷ் அந்த மாதிரியான ஃபார்மேஷன்ல தான் வந்து இருக்கும். இது வந்து லார்ஜ் ஷீட் ஆஃப் ஸ்கையை வந்து ஒரு தின் ஷீட் மாதிரியான ஃபார்மேஷன் வந்து நம்ம இதால பார்க்க முடியும். சம்டைம்ஸ் வந்து இந்த டைப் ஆஃப் கிளவுட்ஸ் வந்து ஹேர் மாதிரியோ இல்லை ஃபைப்ரஸ் மாதிரி லேயராக வந்து நம்மளால பார்க்க முடியும் ஒரு லார்ஜ் ஷீட்டாக. இந்த டைப் ஆஃப் கிளவுட்ஸ் வந்து ஹேலோ ஃபார்மேஷன் வந்து கிடைக்கும். அதாவது நமக்கு இந்த சன் இல்லைன்னா மூணை சுற்றி ஒரு ரெயின்போ மாதிரியான ஃபார்மேஷன்ஸ் வந்து நம்மளால பார்க்க முடியும். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் கிளவுட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா சிரோஸ்ட்ராட்டஸ் கிளவுட்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து 10 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளவுட்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம்.
ஸோ பேஸ்ட் அப்பான் திஸ் நீங்க நெக்ஸ்ட் டைம் வந்து கிளவுட்ஸ் பார்க்கும்போது, அந்த கிளவுட் ஷேப் அண்ட் பேட்டர்ன் வச்சு அது என்ன டைப் ஆஃப் கிளவுடுன்னு பாருங்க. தேங்க் யூ.